இப்போது இந்த அல்லாவுடைய தீனை மக்கள்கிட்ட முழுமையாக கொண்டு போகிறதுக்காக ஒரு மர்க்கஸ் வந்து இப்போ நம்ம எழுப்ப போகிறோம் பூந்துறையில். அதற்காக இடம் வந்து தேர்வு செஞ்சு வாங்கியாச்சு. அதுக்கான பர்மிஷன் ப்ராசஸ் இப்போ போயிட்டுருக்கு. இப்போ அதோடைய ரஃப் எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1.5 கோடி ரூபாய்க்குள்ளே வரும். அப்போ 3 ஃப்ளோர் கட்டும்போது அது முன்ன பின்ன 1000 அப்படி மீதி பணம் ஃபண்டு அதிகமாக இருந்தால் கூட அந்த ஃபண்டு வந்து வேறு வகையில் நம்ம வந்து நல்ல விதத்தில் நம்ம வந்து செலவு பண்ணக்கூடிய அந்த வாய்ப்புகள் இருக்குது. வேறு பகுதிகளில் கூட நமக்கு இயங்கக்கூடிய மக்கள் இருக்காங்க, அங்கே கொடுத்து நம்ம இது பண்ணலாம். இப்போ அதற்கான ஃபண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரம்ஜான் மாதத்தில் எல்லோரும் ஜக்காத் ஒதுக்குவீங்க. இப்போ அந்த ஜக்காத்துடைய பணத்தை வந்து இன்ஷா அல்லாஹ் இந்த பணிக்காக கொடுங்க. இதில் ஜக்காத் வந்து இதுக்கு பயன்படுத்தலாமான்னா இதுதான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டியில் வரும். அல்லாவுடைய பாதையில் இதுதான் வந்து முதல் ப்ரையாரிட்டியில் வரும். பள்ளிவாசல் கட்டுறதுக்கு ஜக்காத் தரக்கூடாது அப்படிங்கிற ஒரு புரிதல் இருக்குது. அது வந்து நம்ம கட்ட போகிறது பள்ளிவாசல் கிடையாது. நம்ம கட்ட போகிறது என்னது 3-in-1 4-in-1 வச்சிங்களேன். அது தாவா சென்டராகவும் இயங்கும், அது வந்து ஒரு கம்யூனிட்டி ஹாலாகவும் இயங்கும், அது ஒரு பள்ளிவாசலாகவும் இயங்கும், அது ஒரு லைப்ரரியாகவும் இயங்கும், அது ஒரு மதரசாவாகவும் இயங்கும். அது வந்து எல்லாமே முடிஞ்ச வரை நம்மளால் முடிஞ்சது நம்ம யார் யாரை இணைச்சி நம்மளால் செயல்பட முடியும். ஏன்னா நான் ஒரு ஆளே செயல்பட போகிறதில்ல. நான் ஒரு ஆள் செயல்படுறதுக்கு இந்த யூடியூப் சேனல் போதுமானது. இன்னும் இதை பரவலாக்கணும், இன்னும் நிறைய பேருடைய பங்களிப்பை வந்து நம்ம வந்து இதில் கொடுக்க வைக்கணும், இதை வந்து இன்னும் பெருசு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இதை பண்ணியிருக்கோம். அப்போ அதற்கான உதவிகளை இன்ஷா அல்லாஹ் உங்களால் முடிஞ்சதை அந்த அளவுக்கு செய்யுங்க. அதை நாங்கள் நேர்மையான முறையில் எதுக்கு அது வந்து அல்லாஹ்வுடைய பாதைக்காக மட்டுமே செலவு செய்வோம் அப்படிங்கிறத அந்த உறுதியும் நம்ம கொடுக்குறோம். இல்லை கீழே இருக்கக்கூடிய இந்த ஸ்க்ரீனில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டுக்கு அனுப்புங்க. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த கூகுள் பேல அனுப்ப முடியலங்கிறாங்க. கூகுள் பே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுங்களுக்கு வந்து கொடுக்குறதில்ல. ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் பே வந்து ஆப்ஷன் இருக்கிறதில்ல. ஆனால் யூபிஐ ஐடி, அப்போ அந்த ஃபோன் நம்பர் போடுற இடத்துல இதில் இருக்கக்கூடிய அந்த யூபிஐ ஐடின்னு இருக்கும் பாருங்கள். அந்த யூபிஐ ஐடி போட்டிங்கன்னா அப்படியே அது உட்காந்துக்கும். இப்போ நீங்கள் நான் ஃபோன் நம்பர் டைப் பண்ணுறதுக்கு பதிலாக அந்த யூபிஐ ஐடி நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கும். அது அக்கௌண்ட் நம்பர் அப்படியே இருக்கிறதுனால அதை அப்படியே டைப் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல அப்படியே ஃபிட் ஆயிடும். அது போய் அக்கௌண்ட்டில் போய் சேர்ந்துடும். அதனால் எளிதாக அந்த இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட ஸ்கேனர் மூலமாக ஒரு தடவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் மாதம் ஒரு அமௌண்ட் சின்னதாக கொடுத்தீங்கன்னா கூட அது தொடர்ச்சியாக வந்து என்ன ஆயிரும், அதில் ஆட் ஆகிட்டே வரும். ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பங்களிப்பை கொடுங்க. அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த குடும்பம், இந்த குடும்பம் வந்து எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்தது, எவ்வளோ புனிதமானது. அந்த குடும்பத்துடைய கண்ணியம் வந்து ஒரு முஸ்லீமுக்கு வந்து மிகப்பெரியது. ரசூல்லாவுடைய மரியாதை, அன்பு, ரசூல்லாவுடைய ஃபேமிலியோடைய அன்பு, மரியாதை, இது இல்லாத பட்சத்தில் அவனுடைய இஸ்லாமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைக்கு தான் அவன் போவான். ஏன்னா ஒரு நபியை வச்சு தான் ஒவ்வொரு சமுதாயமும் வந்து இருக்குது. யூதர்களுக்கு கிறிஸ்தவர்களுக்கு என்ன வித்தியாசம்? ஈசா நபி தான் வித்தியாசம். கிறிஸ்தவர்களுக்கு முஸ்லீம்களுக்கு என்ன வித்தியாசம்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் வித்தியாசம். அதனால் இப்போ இன்றைக்கி வந்து இந்த ஷைத்தானியா ஆபிரகாம் அக்கார்டு போட்டிருக்கானுங்க பாருங்க. இந்த ரிவர்ஸில் போகிறதுக்கெல்லாம் வந்து அல்லாஹ் வந்து அனுமதி கொடுத்ததில்லை. அது இப்ராஹிம் நபியாவே இருந்தாலும் சரி. இங்கே யூஏயில் வந்து ஆப்ரஹாமிக் வழிபாட்டு தலம்னு ஒன்று வச்சுருக்கானுங்க. முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள் மூவரும் வழிபடுற மாதிரி ஒரு பில்டிங் வந்து ஏற்படுத்தி வச்சுருக்கானுங்க. இது வந்து அல்லாஹ்வுக்கு வந்து பிடித்தமானது கிடையாது. ஏன்னா நபியை கொண்டு தான் தீனு. நபியுடைய சொல்லுக்கு எவ்வளோ மதிப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் தீனு. அப்போ நபியுடைய மதிப்புங்கிறது நம்முடைய ரத்தத்தில் ஊறி இருக்கணும். அதே மாதிரி வெறும் நபியை மதிக்கிறோம், நபியுடைய குடும்பத்தை மதிக்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு வஞ்ச புகழ்ச்சி, வெறும் புகழ்ந்து மரியாதைங்கிறது போலியான மரியாதை வந்து கொடுக்கக்கூடாது. நபியுடைய பணியையும் வந்து கையில் எடுக்கணும். அதுவும் மதிக்கிறதில்ல, அது செய்கிற வேலை. நீங்கள் ரசூல்லா மதிக்கிறீங்க அப்படின்னா ரசூல்லாவுடைய பணியை நீங்கள் கையில் எடுப்பீங்க. நீங்கள் எடுக்கல அப்படின்னா ரசூல்லா மதிக்கலன்னு அர்த்தம். நீங்கள் உட்காந்து ரசூல்லாவுக்கு வந்து எத்தனை பாட்டு வேணாலும் படிங்க, ரசூல்லாவுடைய மகன்களுடைய அந்த புகழை வேணால் நீங்கள் எவ்வளோ நாளும் பாடுங்க, அஹ்ல பைத்து அது இதுன்னு கத்திக்கிங்க. உங்களுக்கும் அஹ்ல பைத்துக்கும் நாளைக்கு மறுமையில் ஒரு சம்பந்தமும் இருக்காது. இப்போது இந்த வரலாறு இந்த தொடர்ந்துருந்து அங்கேருந்து வருவோம். ஒரு நினைவூட்டலுக்காக இமாம் ஹுசைனுடைய அந்த ஒரு உரை, அந்த இடத்துல கர்பலாவில் வந்து அவங்க வந்து கொல்லப்படுறதுக்கு முன்னாடி அவங்க பேசுகிற ஒரு பேச்சு. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களே என் பேச்சை கேளுங்கள், அவசரப்பட்டு போரை தொடங்காதீர்கள். நான் உங்களிடம் வந்ததற்கான காரணத்தை விளக்க அனுமதியுங்கள். என் தரப்பு நியாயத்தை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் அது உங்களுக்கு நன்மையாக அமையும். என்னுடன் நீதியாக நடந்து கொள்ளுங்கள். நீங்கள் எனது நியாயத்தை ஏற்றுக்கொண்டால் அதுவே உங்களுக்கு வெற்றியின் பாதையாகும் அப்படின்னு சொல்லிட்டு சூரா யூனுஸ் மற்றும் ஆராஃபுடைய வசனங்களை வந்து ஓதுறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என் சமூகம் என்னை ஏற்க மறுத்தால் நான் என் இறைவனை சார்ந்துள்ளேன். நீங்கள் உங்கள் கூட்டாளிகளுடன் சேர்ந்து உங்கள் சூழ்ச்சிகளில் செய்யுங்கள். பிறகு என் விஷயத்தில் எந்த தயக்கமும் காட்டாதீர்கள் என்று கூறினார். அப்போது இந்த வசனத்தை வந்து அவங்க சொல்லி, அதே மாதிரி இன்னொரு இடத்துல இதில் அந்த இடம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து உங்கள் மத்தியில் இருந்து உபதேசம் செய்வது உங்களுக்கு பிடிக்கலையா? உங்களுக்கு வந்து பொறுக்க மாட்டேங்குதா? நான் உங்கள் மத்தியில் இருக்கக்கூடாதா? இப்படி ஒருத்தன் உபதேசம் பண்ணிட்டு இருக்கிறவங்க இருக்கக்கூடாதா? அப்படிங்கிற அந்த வசனத்தையும் வந்து அவங்க வந்து ஓதி காட்டுறாங்க, காமிச்சிட்டு சொல்கிறாங்க, சொர்க்கத்தின் தலைவர்கள் என்று எனக்கும் என் சகோதரருக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நீங்கள் கேள்விப்படவில்லையா? நான் சொர்க்கவாசியுடைய தலைவன், அதாவது நான் வழிகட்டவன் இல்லை, நான் சொர்க்கவாசிகளின் தலைவன்கிறத நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. என் தந்தை அலி முதலில் ஈமான் கொண்டவர். என்னுடைய தந்தையின் சகோதரர் ஜாஃபர் எனது மாமா, அவர் என்னுடைய பெரியப்பா இல்லையா? ஹம்சா என்னுடைய
பெரியப்பா இல்லையா அப்படின்னு இதெல்லாம் கேட்குறேன். நான் சொல்வது உண்மை என்று உங்களுக்கு தெரிந்தால் அதை ஏற்றுக்கொள்ளுங்கள். அல்லாவின் மீது ஆணையாக நான் ஒருபோதும் பொய் சொன்னதில்லை. ஒருவேளை நீங்கள் என்னை நம்பவில்லை என்றால் உங்களிடையே இருக்கும் நபித்தோழர்களான ஜாபிர் பின் அப்துல்லா அன்சாரி, அபு சயீத் அல் குத்ரி, சால் பின் சாத், ஜயித் பின் அர்கம், அனஸ் பின் மாலிக் ஆகியோரிடம் கேட்டு பாருங்க. இந்த நபித்தோழர்கள்ட்ட என்னை பற்றி விசாரிச்சுக்கங்க, கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க அப்படிங்கிறாங்க. நான் சொல்றதில்ல, இந்த ஹதீஸ்கள் எல்லாத்துலேயும் பொய் இருந்துச்சுன்னா அல்லாவின் மீது சத்தியமாக கிழக்கு முதல் மேற்கு வரை தேடி பார்த்தாலும் நபியின் ஒரே பேரன் நான் மட்டுமே. ஏன் என்னை எதிர்க்கிறீர்கள்? நான் யாரையாவது கொன்றேனா? நான் ஏதாவது மர்டர் பண்ணியிருக்கேனா? அல்லது யாருடையாவது சொத்தையாவது அபகரித்தேனா? எதற்காக என்னை பழி வாங்க துடிக்கிறீர்கள் என்று அவர்களை கேட்டார். அப்போ இது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட், என்னால் எந்த சார்ஜஸும் இல்லை, நான் எந்த சட்டத்தையும் வந்து வயலேஷன் பண்ணலை, என்னை கொல்வதற்கு உங்களிடத்தில் நியாயமான எந்த காரணமும் இல்லை. இப்போ நீங்கள் என்னை விட்டு வைக்க போகிறதும் இல்லை, சரியா? ஏன் விட்டு வைக்க போகிறது இல்லை? உங்களை எக்ஸ்போஸ் பண்ணுறது நான் ஒருத்தன் தான். மீதி எல்லாரும் பையத் செஞ்சுட்டாங்க. இப்னு உமர் செஞ்சாச்சு, இப்னு சுபைர் செய்யலை. ஆனால் இவர் செய்யலைன்னா குறைஷிகள் செய்ததாக ஆகாது. குறைஷிகளுடைய அந்த ஒருமித்த இந்த எலெக்ஷன் கமிஷனுடைய அந்த அங்கீகாரம் பெற்ற சர்டிஃபிகேட் இவரால் வாங்க முடியாது. இவர் வந்து வெளியே போய் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம், எனக்கு அதாச்சு இதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே வந்து எதுவுமே வந்து கிடைக்காது. இதன் மீறி தான் இதற்கு அப்புறம் முதல்ல வந்து இவங்க புரிய வச்சிடுறேன். அப்போ இதன் மூலமாக என்ன மெசேஜ் அவங்க கன்வே பண்ண விரும்புகிறாங்க, இது சிந்திக்கணும். அவங்க என்ன சொல்ல வைக்கிறாங்க? நீங்கள் நினச்சிட்டு இருக்கிற மாதிரி இஸ்லாமிய கவர்மெண்ட் இல்லை, இஸ்லாத்தை பற்றிய துளியும் மதிப்பில்லாத அரசாங்கம் இது. நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க ஒரு முஸ்லீம் ஆட்சி பண்ணால் அது இஸ்லாமிய கவர்மெண்ட்டு, சரியா? அது வந்து வலுக்கட்டாயமாக பையத்து வாங்கிட்டா அது இஸ்லாமிய கவர்மெண்ட்டு, உட்காந்துட்டா அவன் இஸ்லாமிய கவர்மெண்ட்டு, மேலே ஏறிட்டா அது இஸ்லாமிய கவர்மெண்ட்டு, பவருக்கு வந்துட்டா அது இஸ்லாமிய கவர்மெண்ட் அப்படின்னு நினைக்கிறீங்க. இஸ்லாமிய கவர்மெண்ட்டுடைய ரூஹே உங்ககிட்ட இல்லை. இவனுங்க தொழுறானுங்க, அத்தையத்தில் உட்காந்து எனக்காக தான் துவா செய்கிறானுங்க, அல்லாஹ்மா ஸல்லி அலா முஹம்மதின்னுட்டு. முன்னாடியே நிற்கிறேன், ஏமா என்னை மதிக்க மாட்டேங்கிறானுங்க. அப்போ என்ன அர்த்தம்? இவனுங்களுக்கும் அந்த தொழுகைக்கும் சம்மந்தமே கிடையாது, இவனுக்கு ஃப்ராடுங்க. அப்போது இனிமேல் எல்லாமே சூறையாடப்படும். அப்போ அந்த நியமனம் தவறு. இப்போ இந்த இடத்துல உட்காந்து அந்த நியமனம் மட்டும் தவறு அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கலாக எல்லார்ட்டையும் அதை எடுபட போகிறதில்ல. நியமனம் தவறுனா இப்னு உமர் ஏன் பையத் செஞ்சார்? இதானே இன்றைக்கும் காட்டுறாங்க, எவிடன்ஸ் இதுதானே. இப்போ மீதி இருக்கிறவங்க எல்லாம் அறிவில்லை, இவருக்கு மட்டும்தான் அறிவு வந்துருச்சா? ஆமாம், நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக கேட்டால் அதான் பதில். நான் இஸ்லாமிக் கவர்மெண்ட்டுங்கிறது எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? எப்படி ப்ரூவ் பண்ண முடியும்? ஃபர்ஸ்ட் ஃபேமிலியை வந்து கொல்றாங்க, அதுக்கப்புறம் இது எப்படி நான் இஸ்லாமிக் கவர்மெண்ட் ஆயிரும்? அமெரிக்க அதிபருடைய வீட்டில் வந்து அமெரிக்கன் ஆர்மி பாதுகாப்பு படை உள்ளே போய் சூறையாடிச்சுன்னா அது அமெரிக்கன், அதாவது எலெக்டட் பிரசிடென்ட்டுடைய ஃபேமிலியை வந்து கொல்லுது அப்படின்னா அது எப்படி கவர்மெண்ட்? அது எப்படி ட்ரம்ப்புடைய ரெஜிமா இருக்கும்? அது எப்படி ட்ரம்ப் ரெஜிமா? அது கலகக்காரன் தான், புரியுதா? அப்போ இந்த இவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எப்படி ப்ரூவ் பண்ணுறது? காமன் மேனும் எப்படி புரிஞ்சுக்குவோம்? அடித்தட்டு முஸ்லீமும், அதாவது குரானை பற்றி ஏபிசிடி தெரியாதவன் கூட அப்பட்டமாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா இதுதான் சோர்ஸ். நபி மேலே அவங்களுக்கு துளியும் மதிப்பில்லை. அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் பாரு, என்ன எப்படி கொள்றாங்கன்னு பாரு. என் ஃபேமிலியோட நான் ட்ராவல் பண்ணுறேன், நான் படையெடுத்துட்டு போகல, நான் அட்டாக் பண்ண போகல, நான் கூட்டம் கூட்டிகிட்டு போகல, நான் எதுவுமே பண்ணல, நான் சுத்துறது கூட இவங்களால் டைஜஷன் பண்ண முடியல. அதுதான் அந்த வசனங்கள் வந்து அவங்க காட்டுறாங்க. நான் உங்கள் மத்தியில் இருந்து உபதேசம் செய்வது உங்களுக்கு தாங்க முடியல. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஹுஜ்ஜத் நிறுவுறது. அந்த ரசூல்மார்கள் அழிக்கப்படுற போதெல்லாம் கடைசியாக அவங்க பேசுறது இதுதான், இந்த ஊரில் கூட நீங்கள் இருக்கக்கூடாது, இடத்த விட்டு காலி பண்ணுங்கள், உங்களை கொன்றுவோம். அதுக்கப்புறம் அவங்க அழிக்கப்படுவாங்க. அப்போது இதில் வந்து இதுதான் அவங்க வந்து சொல்லக்கூடிய கிளியர் கட் மெசேஜ். இதுதான் மெசேஜ். இந்த மெசேஜ் புரிஞ்சதுன்னா உங்களுக்கு குர்ஆனுடைய ரூஹ் புரியும். அப்போ இந்த கவர்மெண்ட் எப்படி இன்வாலிட் ஆகுது யோசிக்கும் போது இன்னைக்கு எல்லாரும் எழுதுறாங்க, பக்கம் பக்கமாக எழுதுறாங்க, யசீதுடைய கவர்மெண்ட் வேலிடா இன்வாலிட், இஜ்மா ஆயிடுச்சு, அது இன்வாலிட் கவர்மெண்ட் ஷியா சன்னி மத்தியில். என்ன சொல்கிறாங்க? ஷூரா அடிப்படையில் தேர்வு செய்து, சாட்ஜிபிடிக்கு அடிச்சு கேளுங்க, ஜெமினிக்கு அடிச்சு கேளுங்க, எல்லாரும் சொல்லுவோம். இன்னைக்கு ஷூரா அடிப்படையில் நீங்கள் சலஃபீட்டே கேளுங்க, இஸ்லாம் சொல்லக்கூடிய தேர்வு முறை எதுங்க? அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி இந்த தேர்வு முறையா அல்லது யசீதுக்கு நியமனம் செய்யப்பட்ட இந்த தேர்வு? அதுக்கு அவனுக்கு 1008 காரணம் சொல்லுவாங்க. நிர்பந்தமான சூழ்நிலையில் வேறு வழி இல்லாமல் முஸ்லீம்களுடைய ரத்தத்தை பாதுகாப்பதற்காக இவ்வாறு இந்த வழியை அவர் தேர்வு எடுத்துறாரு. ஓகே, அதெல்லாம் ரைட், ஓகே, நீங்கள் உங்கள் வாய் உங்கள் முட்டு நீங்கள் எப்படினாலும் கொடுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் இஸ்லாம் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஒரு மெத்தடு இதுவா இல்லையா? அப்போ இதுதான் அங்கே மெயினாக வந்து சிந்திக்க வேண்டிய பாயிண்ட்டு. அதை சிந்திச்சிடக்கூடாது. ஏன் சிந்திச்சிடக்கூடாது? இன்றைக்கி இருக்கக்கூடிய இஸ்லாமிய நாடுகளில் மன்னராட்சி தான் இது வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அமைச்சு கொடுத்த அடித்தளம். அவங்களுக்கு அங்கே எங்கேயும் மக்களாட்சி வந்துடக்கூடாது. ஓட்டிங்ஸ் எங்கேயா ஜனநாயகத்தை நிலைநாட்டுறன்னு ஊர் ஊராக கிளம்புறாங்களே. ஈரான்லலாம் நிலைநாட்டுறோங்கிறாங்களே. ஈரானில் இதுக்கு முன்னாடி ஒரு மன்னராட்சி தானே இருந்தான். இப்போ மறுபடியும் மன்னரில் கொண்டாந்து உட்கார வைக்கிறாங்க. இப்போ இவனுடைய நயவஞ்சகத்தனம் வெளிப்பட்டுச்சா இல்லையா? எல்லாரும் சிந்திக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் சிந்திக்கணும், அமெரிக்கன் சப்போர்ட்டர்ஸ் எல்லாருமே சிந்திக்கணும். இவங்க யார்? இவங்க வந்து மனித குலத்தின் காவலர்களா, மனித குலத்தை வேட்டையாடக்கூடியவர்களா? இவங்ககிட்ட எண்ணெய் வளங்களை தாரவாத்து வித்துட்டா அந்த கவர்மெண்ட் லெஜிட்டிமேட் கவர்மெண்ட்,
அது மன்னராட்சியாக இருக்கட்டும், அது காட்டாட்சியாக இருக்கட்டும், அது வந்து தீவிரவாத ஆட்சியாக இருக்கட்டும், என்ன இலவா வேணா இருந்துட்டு இவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டா அது லெஜிட்டிமேட் கவர்மெண்ட், இவங்களுக்கு தேவையானது கிடைக்கல அப்படின்னா அது வந்து இல்லீகல் கவர்மெண்ட், அவ்வளோதான். இது என்ன அளவுகள் இது உலகம் வந்து இன்னைக்கு ஒத்துக்குமா இந்த அளவுகளை? இவங்களால் முடியும் என்றால் இந்த வரலாற்றை அவங்க அழிக்க பார்க்குறாங்க. அவங்களால முடியல. அப்புறம் ரீசனிங் கொடுக்குறாங்க, அவர் இப்படி கொல்லப்பட்டார், அதனால் கொல்லப்பட்டார், ரசூல்லாவுடைய வாளினால் கொல்லப்பட்டாராம். இதெல்லாம் பேசுகிறாங்களே. உங்களுக்கெல்லாம் நான் ஒரே ரெக்கமெண்டு தான், யசீதுடன் என்னை மறுமையில் எழுப்புவாயாக. கபரில் யசீது என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கப்பட்டானோ அந்த ட்ரீட்மெண்ட் எனக்கு தருவானாக. இந்த துவாவை கேளுங்க, இது துவாவை கேளுங்க. நீங்கள் உங்களுடைய பக்கங்களில் பதிவு பண்ணுங்க. நீங்கள் ஹக்கில் இருக்கீங்க, நீங்கள் குறைஞ்சபட்சம் ஹக்கை நம்புறீங்கன்னு நான் ஒத்துக்கிறேன். எப்படி வேற எதுவும் வேணாம்பா, நீ கான்ஃபிடென்ட்டாக மக்களுக்கு சத்தியத்தை தான் போதிக்கிறேன்னு நான் இதில் நம்ப சொல்கிறேன். சரியா? நீ யசீதோட என்னை மறுமையில் எழுப்பலாம், யசீதோட என்னை ஹவுலுல் கௌசரில் இருக்க செய்யலாம், யசீதோட என்னை வந்து கபரில் இருக்க செய்யலாம், யசீதோட என்னை மஹ்ஷரில் எழுப்பலாம். இதை மட்டும் சொல்லுங்கள் பதிவில். உங்களுடைய அபு முஆவியா இருக்கட்டும், முஆவியாவுடைய லெஃப்ட் ஹேண்டு ரைட் ஹேண்டு இருக்கட்டும், எல்லாருக்குமே ஒரு இது சொல்கிறேன். நான் வேணால் போடுறேன், ஹுசைனோட என்ன எழுப்பலாம், ஹுசைனுக்கு செருப்பை தூக்கிட்டு போகிற அந்த வேலையை எங்களுக்கு கொடுல, அந்த பாக்கியத்தை கொடுல அப்படின்னு என்னால் வந்து கேட்க முடியும். அப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க? இது மரணம் மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் தான் பயங்கரமானது. இதெல்லாம் அவங்களால மறைக்கவே முடியாது. என்ன பிரச்சனை? புகாரிலே இருக்குது. அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அலி அவர்களின் மகன் ஹுசைன் அவர்கள் கொல்லப்பட்ட பிறகு அவர்களின் தலை உபைதுல்லா இப்னு ஜியாதிடம் கொண்டு வரப்பட்டு ஒரு தட்டில் வைக்கப்பட்டு, உபைதுல்லா இப்னு ஜியாத் ஒரு குச்சியால் அவருடைய அந்த தலையின் மூக்கிலும் கண்ணிலும் குத்தத் தொடங்கினான். மேலும் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அவர்களின் அழகை குறித்து ஏதோ சொன்னான். மோஸ்ட்லி இந்த முஹத்திஸீன்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதோ சொன்னான் வேணுமா ஸ்கிப் பண்ணுவான். அது என்ன அங்கே டயலாக் வந்துச்சுன்னா பப்ளிக் சென்டிமெண்ட்டு இதாயிரும். அவன் என்ன சொல்கிறான்? இதெல்லாம் ஒரு மூஞ்சி அப்படிங்கிறான். அவர் என்ன சொல்கிறான்? அந்த மாதிரி அழகை குறித்து சொன்னான்ல, அப்போ அது அழகை குறித்து தான் என்னமோன்னு சொன்னான். அதனால தானே அது குறித்து தான் பேசப்படுதுன்னு நீங்கள் எழுதுறீங்களா? ஏதோ ஒன்றை சொன்னான்னா ஓகே, அழகை குறித்து ஏதோ ஒன்று சொன்னான் அப்போ என்ன அர்த்தம்? சொன்ன டைலாக் சொல்லுங்களேன். உங்கள் காதில் வந்துருச்சுல்ல, அப்போ எங்கள் காது கொண்டு வரணும்ல நீங்கள். அது என்ன பேசினான்ட்டு என்ன சொல்லலாம்? இவரை பற்றி கேள்விப்பட்டேன், அப்போ பார்த்ததே இல்லை இவன் நேரில். கிட்டத்தட்ட அந்த அளவுக்கு தான் இவனுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பு. ரசூலுல்லாஹ்வுடைய ஃபேமிலி மேலே முஹப்பத். இவெல்லாம் மதீனா ஜியாரத்துக்கு போயிருக்கவே மாட்டான். என்ன அவன் வந்துட்டு அவன் சொல்கிறான், என்ன சொல்கிறான்? கேள்விப்பட்டதான் ஏதோ அவ்வளோ பெரிய அழகர் அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க, அதை பார்த்தா மூஞ்சி பார்த்தா இப்படி இருக்குது அப்படிங்கிற. அதுதான் வந்து இவர் சொல்கிறார், அனஸ் இப்னு மாலிக் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதருடைய குடும்பத்தாரிலேயே ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுக்கு அதிக ஒப்பானவர்களாக இருந்தார். ரசூலுல்லாஹ்வை பார்த்தா ஹுசைனை பார்க்க வேண்டியதில்லை, ஹுசைன் அப்போ இந்த மூஞ்சியை வந்து நீ கமெண்ட் அடிக்கிற. அதை வந்து புகாரியில் வந்து 3748. உங்களுக்கு எல்லாம் அறிவிப்பாளர் தொடர் தானே, உங்களுக்கு அதை தான் நீங்கள் வணங்குறீங்க. அறிவிப்பாளர் தொடர் ஒன்று சொல்லிருச்சுன்னா அதை குரான் மாதிரி அத்தன்டிசிட்டு நம்புங்க. தலையை ஒருத்தன் தூக்கிட்டு எதுங்க போவான்? முதல்ல தலையை வெட்டலாமா? முதல்ல அது சொல்லு. உன்னுடைய ஃபத்வாக்கள் ஒவ்வொன்றா சொல்லு. போரில் கொல்லப்பட்டவனுடைய தலையை சிதைக்கலாமா? இஸ்லாமிய ஃபத்வா என்ன சொல்லு. எங்கே கொல்லப்பட்டவர் இவர்? கர்பலாவில். எதுக்கு தலை மட்டும் இங்கே ஊருக்கு வருது? தட்டில் வச்சு எதுக்கு தலையை கூட்டுற? மரியாதை செய்யறதுக்கா? சரி, தலை கொண்டு தான் உடல் எங்கே போச்சு? இதெல்லாம் அதான் சொல்கிறோம்ல, இதெல்லாம் இவன் நீங்கள் யாருக்கு விசுவாசமாக இருக்கிறீங்க? கேட்டால் உச்சரிப்பு மட்டும் அப்படியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படிமே. இது நடந்தது கொலாட்ரல் டேமேஜ்னா, இவன் விருப்பம் இல்லாமல் மர்டர் நடந்துருச்சுன்னா இந்த தலையை தூக்கிட்டு இந்த மாதிரி முதல்ல திரிவானா? எடுத்துகிட்டு வந்து பெருமையாக காட்டுறான்னு தானே அர்த்தம். அதுக்கு தானே ப்ரெசென்ட் பண்ணுறான் கொண்டு போய். இதெல்லாம் காட்டுறான். அடுத்து என்னென்ன நடந்திருக்கு எல்லாம் என்ன பிரச்சனைனா, ஹதீஸ்களில் அந்த சின்ன சின்ன போர்ஷன் மட்டும் தான் கிடைக்கும். வரலாற்று நூலில் முழுசாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவனை என்னம்பாங்க? வரலாற்று நூல் பொய்யும்பாங்க. ஆனால் நீங்கள் வரலாற்று நூலை தூக்கி போட்டிங்கன்னா எல்லாத்தையுமே நிறைய விஷயங்கள் நீங்கள் எஸ்டாப்ளிஷாக பண்ண முடியாது. இவங்களே வரலாற்று நூல் தான் ஆடுவாங்க. இந்த அறிவிப்பாளர் சரியில்லை, அந்த அறிவிப்பாளர் சரியில்லை. நடந்தது சொல்கிறதுக்கு அறிவிப்பாளர்லாம் ஒரிஜினல்லாம் தேவையில்லை. சரியா? இப்போ இந்த எலெக்ஷனில் ஒரு குடிகாரர் ஒருத்தர் இருக்கிறாரு, 2021 எலெக்ஷனில் ஸ்டாலின் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்கிறாரு. சொன்ன குடிகாரர் 2021 ஸ்டாலின் ஜெயிச்சது உண்மையா இல்லையா? குடிகாரர் சொல்வதால் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு அர்த்தம். வரலாற்று இதெல்லாம் பெரிய அமலா செய்ய போகிறோம். அதில் நடந்த சம்பவத்தை சொல்கிறீங்க, நடந்த படுகொலையை சொல்கிறீங்க, நடந்த சம்பவத்தை இதில் நீங்கள் மறைக்கவே முடியாது. எல்லா வரலாற்று நூலும் ஒன்றா தான் பேசு. நீங்கள் தட்டை தூக்கிட்டு எரிஞ்ச மேட்ரு இது சுற்றுது. இன்னும் ஹதீஸ்கள் வந்து இன்னும் அந்த டைமில் அந்த ராவிக்களை தேடி பதிச்சு யார் எழுதுவா வரலாறு? இன்றைக்கி நம்ம வரலாறு எழுத முடியுமா? இன்றைக்கி நம்ம வரலாறு எழுத முடியுமா? இன்றைக்கி ஒருத்தர் ஒரு ஆர்மி மேஜர் வந்து வரலாறு எழுதினார். ஒரு நாளில் நடந்த ஒரு ஃபோன் காலை பற்றி எழுதுறாரு. தெரியுமில்ல எல்லாருக்கும்? ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அது என்ன வரலாறு, என்ன சம்பவம். ஹிந்தி தெரிஞ்சவங்களுக்கு பயங்கரமாக சர்ச் ஆச்சு. ராகுல் காந்தி பார்லிமெண்ட்லலாம் கூட சர்ச்சை பண்ணார். நியூஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்படி தான் இருக்கும். இந்த காலத்தில் மனித உரிமைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் கருத்துரிமை, பேச்சுரிமை, என்ன வாக்குரிமை, அந்த உரிமை, இந்த உரிமைன்னு 1008 உரிமை இருக்கக்கூடிய இதில் உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில்
இவ்வளோ தான் ஃப்ரீடம் அப்படின்னா அந்த காலத்தில் வரலாறு எழுதுறதுக்கு என்ன ஃப்ரீடம் இருந்தது? யார் சொல்லுவா? முதல்ல ஸ்டேட்மெண்ட் இது யார் சொல்லுவா? இவனுக்கு என்ன நினச்சிருப்பானுங்க? அடைக்கிடலாம், முடிச்சிடலாம்னு நினச்சிருப்பானுங்க. நடந்தது என்ன? உல்டாவெல்லாம் ஆச்சு. இவரை அடித்தோடனே எல்லாரும் அமைதியாகிடுவாங்கன்னு நினச்சாங்க. அதுதான் இவங்களுடைய பைத்தியக்காரத்தனம். இப்போ ட்ரம்ப் பண்ணல, போனவுடனே 2 நாள் தான், 3 நாளில் முடிச்சிருவோம் ஈரானை அப்படின்னோடனே எல்லாருக்கும் குஷியானாங்க. அடினா நீ அண்ணா நான் பார்த்துக்கிறேன்னு. 2 வாரம் அப்படின்னா, 2 மாதம், 6 மாதம், 1 வருஷம் அப்படிங்க. டேய் ஏடா இழுத்துட்டு போயிட்டே இருக்க, நீண்ட போருக்கு தயாராக வேண்டிய சூழல் இருக்குது அப்படிங்க. இப்போ தான் புரியுது. வைக்கும் போது எவனுக்கு உள்ளே போகும்போது ஃபிரௌனுக்கு கூட ஜாலியாக தான் இருந்துச்சு. சரியா? உள்ளே போனதுக்கப்புறம் தான் அது ட்ராப்னு தெரியும். என்ன நீங்கள் அவருக்கு ஆப் வைக்கல, அவர் உங்களுக்கு ஆப் வச்சிருக்காரு. புரியுதா? ஸ்கெட்சை உங்களுக்கு அவங்களுக்கு நீங்கள் நினச்சிட்டீங்க, ஆனால் அவர் வச்ச ஸ்கெட்ச். அதனால தான் அவர் இதெல்லாம் பேசுகிறாரு. முட்டாள்தனமாக ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணிருக்கீங்க. இதெல்லாம் பேசுகிறேன். நான் அவர் பையன் இல்லையா இந்த இடத்துல? என்ன ஃபேமிலி? நான் ரேஷன் கார்டுக்கு போயிருக்காரு அவர். ஃபேமிலி லிஸ்ட்லாம் சொல்லிட்டேன். நான் இவருடைய பேரனுங்க வந்திருக்கேன், நான் ரசூலோடைய பேரன் வந்திருக்கேங்க. என்ன நான் பேரன் தான் கன்ஃபார்ம் பண்ணுறீங்களா? ஆமாம். அப்புறம் என்ன கன்ஃபார்ம்லாம் பண்ணுறோம். இப்படிலாம் கேட்டால் நாங்கள் விட்டுற மாட்டோம். நீ விட்ற மாட்டேன்னு தெரியுந்தா? உட சொல்லி அவன்டா கேட்டான். நான் பேரனா இல்லையா அதை மட்டும் சொல்கிறேன். ஆமாம்மா நீ பேரன் தான் தெரியும். அப்போ என்ன அர்த்தம்? சுயநினைவுடன் இந்த எழுதுவோம் தெரியுமா? இந்த பத்திரத்தை, இந்த குற்றத்தை முழு புத்தியுடனும் போதை இல்லாமல் சுயாதீனத்துடனும் நான் தான் செய்தேன் என்று ஒப்புக்கொள்கிறேன். இன்னார் முன்னில் இருப்பவர் அல்லாஹ்வுடைய தூதருடைய பேரன் என்றும் அவர் ஒரு பாவமும் செய்யவில்லை என்றும் ஒற்றுக்கொண்டு என்னுடைய மன்னனை எதிர்த்தார் என்ற ஒரே காரணத்திற்காக இவருக்கு மரண தண்டனை அளிக்கிறேன். வெரி குட். இதுக்கப்புறம் நீயே சாவு, எனக்கு சாவு அழிவு கிடையாது. அப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க? புகாரியில் அது வந்துருச்சா, தலை தூக்கிட்டு போனாங்கன்ட்டு. அடுத்தது ஃபத்துல் பாரியில் அது விளக்கம் எழுதுறாங்க. யார்? இமாம் இப்னு ஹஜர் எழுதுறாங்க. ஷியாக்களுடைய இதெல்லாம் கதை கப்ஸா கிடையாது, இது வரலாற்று நூலும் கிடையாது. என்ன நீங்கள் மதிக்கக்கூடிய இமாம் தான். அவர் எழுதுறார் ஃபத்துல் பாரியில். என்ன பாகம் 7 பக்கம் 94 அவர் எழுதுறார். என்ன எழுதுறாருன்னா, இமாம் ஹுசைன் அவர்களுடைய புனிதமான தலை ஒரு தட்டில் வைக்கப்பட்டு ஜியாதிடம் கொண்டு வரப்பட்டது. அவன் என்ன சொல்கிறான்? அவருடைய அழகை பற்றி இந்த மாதிரி சொல்கிறான். இது அழகானவர் என்றல்லவா நான் கேள்விப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தகவலை அவர் சொல்லிட்டு அவங்க கொண்டு வராங்க. அடுத்தது சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஷஹீதே ஹுசைன் அப்படிங்கிற அந்த புக்கில் 68ஆம் பக்கத்தில் அவர் வரலாற்று எழுதுறார். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இப்னு ஜியாத் ஹுசைன் அவர்களுடைய தலையை ஒரு ஈட்டியில் சொருகி கூஃபாவின் வீதிகளில் ஊர்வலமாக கொண்டு வருகிறார். அப்போது ஈட்டியில் சொருகி அந்த தலையை கொண்டு வந்து தட்டில் கொண்டு வந்ததோட முடியல. அது கூஃபாவில் இவர் வர்றதுக்காக தானே வெயிட்டிங்கு. அப்போது ஹுசைனுக்காக தானே வெயிட் பண்ணிங்க. அதை பாருங்கள், ஹுசைனுடைய தலை கப்பு சிப்புன்னு இருக்கணும், யாரும் வாய் திறக்கக்கூடாது. அப்போ மெசேஜ் அவங்களுக்கு கொடுக்குறேன். பிறகு ஜாமியா பள்ளிவாசலில் மக்களை ஒன்று திரட்டி உரை ஒன்றை நிகழ்த்தினான். யார்? ஜியாது. அல்லாவை புகழ்ந்து விட்டு சத்தியத்தை மேலோங்க செய்து உரியவர்களிடமே ஆட்சியை ஒப்படைத்த அல்லாவுக்கே புகழ் அளித்தான். எது? யசீதிடம் ஆட்சியை ஒப்படைச்ச அல்லாவுக்கே எல்லா புகழும். அமீருல் மூமினின் யசீத் பின் முஆவியா மற்றும் அவரின் கூட்டம் பொய்யனுக்கு பிறந்த பொய்யன். யார்? அலி பொய்யனு. அவருக்கு பிறந்த ஹுசைனும் பொய்யனான ஹுசைன் பின் அலியையும் அவன் கூட்டத்தையும் அல்லாஹ் நாசமாக்கி விட்டான். எப்படி அலிஸ்டானமா? இதை கேட்ட அப்துல்லா பின் அஃபீப் அசதி ரலில்லாஹு இவர் ஜமல் மற்றும் சிஃபீனில் கண்களை இழந்திருக்கிறார். கண்ணு குருடாயிடுச்சு அவருக்கு. எழுந்து கூச்சலிட்டால் இப்னு மர்ஜானா இவனுடைய பேர், புனைப்பெயர். பொய்யனுக்கு பிறந்த பொய்யன் நீதான் அப்படிங்கிற சொன்ன உடனே ஹுசைன் இப்னு அலி அல்ல என்று கூற இப்னு ஜியாத் இவரை கொன்றான், சஹாபியை கொள்றான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்துல்லா பின் அஃபீப் அசதி ரலில்லாஹு இவருடைய வரலாறு ஒன்று இருக்கும், புரியுதா? அது தபகாத் இப்னு சாத், அப்புறம் இன்னும் பல என் வாயில் நுழையாத நூட்கள் உங்களுக்கு நிறைய வரும். அதில் எல்லாம் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வரலாறு பேணப்பட்டிருக்கும். ஒவ்வொருத்தர் எப்படி பிறந்தாரு, எப்படி மௌத்தானாருன்னு எல்லா சஹாபிக்கும் ரெக்கார்டு இருக்குது. சரியா? எல்லா சஹாபிக்கும் ரெக்கார்டு இருக்குது. இந்த சஹாபி எப்போ மௌத்தானார் பாரு. நீ என்ன பண்ணுங்க, இந்த இதில் அவர் அபூமைங்கன வராரு, அதை ஒத்துக்காதீங்க. எது? தபரியில் ஒத்துக்க மாட்டோம் நாங்கள், அதெல்லாம் ஒத்துக்க மாட்டோம், எதையும் ஒத்துக்க மாட்டோம். சரி ரைட்டுப்பா, இவங்கெல்லாம் வானத்தில் பறந்து போயிட்டாங்களா இல்லை பூமி விழுங்கிருச்சா? இவங்க வரலாறு சொல்லுங்கப்பா. ஹுஜுர் பின் அதி அவர் என்ன ஆனார் சொல்லுங்கப்பா. அவர் எப்படி செத்தார் சொல்லுங்கப்பா. உயிரோட புதைக்கப்பட்டார்ல, அவரை பற்றி சொல்லுங்கப்பா. குரான்ல அல்லாஹ் சொல்கிறான்ல, ஒரு பெண் குழந்தை உயிரோட புதைக்கப்பட்டுச்சுன்னா நான் கேட்காம விட மாட்டேன்ட்டு இவரை விட்டுருவேனா? இப்போ அடுத்து இவங்க என்ன பண்ணுறாங்க? ரசூலுடைய அந்த ஃபேமிலி இதோட விடல. இப்னு ஜியாத் இத்துடன் நிற்கவில்லை. மாறாக ஹசரத் ஹுசைன் அவர்களின் புனிதமான இந்த தலையை ஒரு கம்பியில் சொருகி கூஃபாவின் தெருக்களிலும் சந்தைகளிலும் மக்கள் அனைவரும் பார்க்கும்படி ஊர்வலமாக எடுத்து செல்ல கட்டளையிட்டான். அதன் பிறகு அந்த தலையையும் மற்றவர்களின் தலைகளையும் யசீதிடம் சாம் தேசத்திற்கு அனுப்பினான். யசீதுகிட்டையும் இந்த தலை போகுது. சரி, அதெல்லாம் மறுத்து பேசுவாங்க. நான் அதனால தான் சொல்கிறேன், இந்த கூட்டம் அழிஞ்சு போல, இந்த கூட்டத்தை காப்பாற்றுற கூட்டமும் இன்னும் அழிஞ்சு போல. இவங்கெல்லாம் இங்கேயும் சுற்றிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் ஹுசைன் கொல்லப்பட்டுட்டு தான் இருக்கார். கொலைகாரர்கள் பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. அதில் உங்கள் பேர்களை பதிவு செய்யுங்க வாங்க. உங்கள் வாய்களால் நீங்கள் ஹுசைனுடைய மர்டரில் ஜாயின்ட் ஆகுங்க. மௌலானா உபயத்துல்லா சிந்தி அவர்கள் கூறுகிறார், உமர் பின் சாத்
இமாம் ஹுசைன் அவர்களின் புனித உடலை குதிரைகளின் காலால் மிதிக்க கட்டளையிட்டான். உடலை வந்து நசுக்கிறான், கொத்து கொத்தாகிறான். குதிரைகளை ஓட்டி அந்த காலத்தில் இருந்த மெத்தட் அது. ரொம்ப இழிவுபடுத்தணும், படிப்பினை ஆக்கணும் அப்படின்னா அது மாதிரி பண்ணுறாங்க. 10 குதிரை வீரர்கள் தங்களது குதிரைகளை ஓட்டி வந்து அந்த புனிதமான உடலை சிதைத்தனர். மேலும் அவர் கூறுகிறார், மறுநாள் உமர் பின் சாத் போர்க்களத்திலிருந்து கிளம்பினான். கொல்லப்பட்டவர்களின் தலைகளை தன்னுடன் எடுத்துச் சென்றான். இப்னு ஜியாத் சையது ஷுஹதா தியாகிகளின் தலைவர் அவர்களின் சிரத்தை ஒரு ஈட்டியில் குத்தி உயர்த்தி பிடித்தான். பிறகு அப்பாவி அஹ்லே பைத் பெண்கள், ஆண்கள் மற்றும் குழந்தைகளை யசீதிடம் அனுப்பி வைத்தான். இது வந்து அவர் வந்து ஹுத்தாமே தீன் அப்படிங்கிற ஒரு புத்தகத்தில் வந்து யார் சொல்கிறா, இது மௌலானா உபைதுல்லா சிந்தி, இவங்கெல்லாம் பெரிய பெரிய ஆளுமைகள். அவங்களாம் வந்து வெரிஃபைடு, இதெல்லாம் வந்து டாக்குமெண்ட்ஸ், வரலாறு. சரியா? இதெல்லாம் வந்து ஹதீஸ்கள். நம்ம ஆளுங்களுக்கு ஒரு போதை இருக்குது, ஹதீஸில் இருந்தால் கரெக்டு, ஹதீஸில் இல்லைன்னா மீது எல்லாம் தப்பு. சரியா? ஹதீஸில் இருந்தால் 2016 500 ரூபா 1000 ரூபா நோட்டு பேண்ட் ஆச்சு. இது ஏதாவது ஹதீஸில் அறிவிப்பாளர் தொடரோடு இருக்கா? இல்லை. அதனால் இப்படி ஒரு சம்பவம் நடக்கலை. ஏன்? புகாரில், முஸ்லீமில், எதுலேயுமே இல்லை. இது வந்தது எதில் வந்தது? தினமலரில் வந்து. தினமலர் நம்பலாமா? நம்பக்கூடாது. தினமலரில் வந்துச்சுன்னா நம்பக்கூடாதுல்ல. இப்போலாம் எதுவும் நடக்கலை. சரியா? இதெல்லாம் நம்பினா தான் சோறு உங்களுக்கு. எது தீனுடைய தலீல், எது வரலாறு? சரி, இவங்க என்ன ஆனாங்க நீங்கள் சொல்லுங்களேன். நான் என்ன சொன்னேன்? இப்படி நடக்கலை ரைட்டு, எப்படி நடந்துச்சு? அதுனா நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும். ஆனால் ஹிஜ்ரி 60 வரைக்கும் சொயின்னு வரலாறு வருது. அதுக்கப்புறம் டொயின்னு ஒரு ஜம்ப்பு, ஒரு லாங்கு ஜம்ப்பு. ஹிஜ்ரி 65 வரைக்கும் மட்டும் காணும் போது அதுக்கப்புறம் உங்கள் சேட்டைகள்லாம் ஏன் பதிவு செய்யாமல் அப்படியே போயிட்டாங்க? வரலாற்று ஆசிரியர்கள் கண்ண மூடிட்டாங்களா? அரபுகள்கிட்ட பழக்கம், அதுக்கு முன்னாடி வரலாறு இருக்குது. அரபுகளுடைய வழக்கம் அது. அவங்க வரலாறு இன்னி வரைக்கும் வச்சுட்ருப்பாங்க. இந்த இன்றைக்கி இருக்காங்களா உங்களுடைய ஓனர்ஸு, அவங்களுக்கும் சனது இருக்குது. அவங்களாம் எந்த வம்சத்தை சார்ந்தவர்கள், நாளைக்கு யாரோட சேருபவர்கள், சரியா? இவங்களுடைய புனித வரலாறு என்ன, இந்த குக்கர் கேஸ்கட் எப்படி வந்துச்சு, அதெல்லாம் ஆய்வு பண்ணுங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஃபத்துல் பாரியில் இன்னும் வந்து டீட்டெயிலாக வந்து அவங்க சொல்கிறேன். இன்னொரு சம்பவம் என்னென்னா, ஜயித் பின் அர்கம் இல்லை, இவர் யார்? இவர் வீட்டில் தான் இஸ்லாம் பிறந்துச்சு, இவர் வீட்டில் தான் தாவா நடந்துச்சு. அவரும் வந்து வயசான நிலையில், அவரும் வந்து முடியாத நிலையில் அவர் வந்து இருக்கிறார். அப்புறம் இப்னு ஜியாத் இமாம் ஹுசைனின் புனிதமான முகத்தை தனது தடியால் அடித்து கொண்டிருந்த போது, இந்த தடியை எடுத்துவிடு, அல்லாவின் மீது ஆணையாக அல்லாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்தில் முத்தமிடுவதை நான் என் கண்ணால் கண்டிருக்கிறேன் என்று கூறி விம்மி அழுதார். இதை கேட்டு இப்னு ஜியாத் ஆத்திரமடைந்து, அல்லாஹ் உன்னை அள வைக்கட்டும், நீ ஒரு கிழவனாக இல்லாமல் இருந்திருந்தால் உன் தலையை இப்போதே துண்டித்திருப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு ஜயித் பின் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அங்கிருந்து வெளியேறும் வரை உரத்த குரலில் கூறினார்கள், ஓ அரபு மக்களே, இன்றைய தினத்திற்கு பிறகு நீங்கள் அடிமைகளாகி விட்டீர்கள். ஃபாத்திமாவின் மகனை கொன்றுவிட்டு இப்போது மர்ஜானாவை இப்னு ஜியாத் உங்கள் ஆட்சியாளனாக ஆக்கி கொண்டீர்கள். இவன் உங்களில் சிறந்தவர்களை கொள்கிறான், தீயவர்களை உங்கள் மீது ஆதிக்கம் செலுத்த வைக்கிறான். இழிவை ஏற்றுக்கொண்ட உங்களுக்கு அல்லாவின் சாபம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஃபத்துல் பாரியில் 7வது வால்யூமில் பக்கம் 96 வந்து இமாம் இப்னு ஹஜர் வந்து கொண்டு வராங்க. அல்பிதாயா வன்னிஹாயால் 8வது வால்யூமில் 207வது பக்கத்தில் இது வந்து இருக்குது. அப்போது இந்த இடத்துல இப்போ சஹாபியை பார்த்து என்ன சொல்கிறேன் பாருங்க, எல்லாம் வயசானவன் இல்லைனாலும் அவனை எல்லாம் போட்டு தள்ளியிருப்பேங்கிறேன். இப்போ சஹாபாக்களை மதிக்கிறவங்க இல்லை இவங்க யார்? சஹாபா ஷியாவை ஏன் நாங்கள் ரெகக்னைஸ் பண்ண மாட்டோம்? ஏங்க ஷியாவில் பல பிரிவு இருக்குங்க. அதில் வந்து சஹாபாக்களை திட்டுறவங்களும் இருக்காங்க, திட்டாதவங்களும் இருக்கிறாங்க. பிரித்து பாருங்கள். அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் கிடையாது. நாங்களாம் சஹாபியை யார் திட்டினாலும் விட்டுருவோம். அப்போ இவனை என்ன சொல்லுவீங்க? ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர் சஹாபியை திட்டுறான்ல, உங்களுக்கு அப்போ ஹுசைன் யார்? சஹாபி தானே அவர். உங்களுக்கு சஹாபாக்களோட எந்த பாசமும் கிடையாது, புரியுதா இல்லையா? இவங்களுக்கு எப்படி அந்த கூட்டத்துக்கு இஸ்லாத்தின் மீது எந்த பாசமும் இல்லை, அது ஒரு ஆட்சியாக மட்டும் பார்த்தாங்களோ, இந்த கூட்டத்துக்கு சஹாபாக்கள் ஒரு கருவி. இன்றைக்கி வந்து ப்ராபகண்டாவுக்கு ஒரு கருவியாக பாடுற சஹாபை பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கலாம். இதை சொன்னால் மக்கள்கிட்ட எடுபடும், எதை சொன்னால் மக்கள்கிட்ட எடுபடுமோ அதை மட்டும்தான் பேசும். புரியுதா? அப்போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வரலாற்றில் இவங்க வந்து இதெல்லாம் என்ன காட்டுது? இஸ்லாம்னா என்ன? அது புரிய அழகான உபதேசம். என்ன சொல்கிறாங்க? இன்றைய தினத்திற்கு பிறகு நீங்கள் அடிமைகளாகி விட்டீர்கள். இஸ்லாம்னா விடுதலை. புரியுதா? இன்றைக்கி பேசுகிறோம்ல, சமூக நீதி, சமூக விடுதலை, சுதந்திரம், அடிமைத்தனத்திலிருந்து வெளியேறு, அதுதான் இஸ்லாம். எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும் வெளியேறி அல்லாஹ்வுடைய அடிமைத்தனத்திற்கு கீழ் வந்துவிடு, இதுதான் இஸ்லாம். ஒன் வேர்டு, இதுக்கு பேர் தான் இஸ்லாம். இப்படி இருக்கிறவன் பேர் முஸ்லீம். நீங்கள் மனிதனுடைய அடிமைத்தனத்தை கையில் ஏற்றுக்கிட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. அப்போ அது என்ன மனிதன் அடிமைத்தனம்? ஆட்சியாளர்கள் யார் என்பதை நாங்கள் முடிவு செய்வோம், உங்களுக்கு ஒன்றும் அதிகாரம் இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடிமைக்கு எந்த அதிகாரம் கிடையாதுங்க. வேலை செய்கிறான் ஒருத்தன், ஒரு வீட்டில் அடிமை இருக்கும், அந்த வீட்டில் கல்யாணம் நடக்குது, எந்த மண்டபத்தில் வைக்கணும்னு அடிமைட்ட யாராவது கேட்பாங்களா? கேட்க மாட்டாங்க. ஆனால் இங்கே ஜனநாயக நாடு, இது அடிமை நாடு கிடையாது. அதனால் இப்போ கேட்டாங்களா இல்லையா? எலெக்ஷன் வச்சாங்களா இல்லையா? மச் பெட்டர். சவுதி அரேபியாவோட எவ்வளோ சிறந்த ஒரு ஏற்பாடு. ஒவ்வொரு எத்தனை பேர் பாருங்கள், 87%, 83%, 87% போலிங் நடந்திருக்கு. என்ன ஒரு கௌரவமாக, என்ன மரியாதை போகிறாங்க. அது